ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்தியான அவல் தாங்க தாளிக்க போகிறோம். பாருங்கள், ரொம்பவே ஈஸிங்க. இந்த அவல் இது லேசான அவல்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இதை பேப்பர் அவல்னு சொல்லுவாங்கங்க. இந்த அவல் ரொம்பவே நல்லா இருக்குங்க, டேஸ்டியாக இருக்குங்க. இப்படி வறுக்கும்போது ரொம்ப எண்ணெயும் தேவைப்படாதுங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ பாருங்கள், நான் எடுத்து இதை பிடிச்சி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு இது முறுமுறுன்னு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எந்த அளவுக்கு இது முறுமுறுன்னு இருக்குன்னு நீங்களே பார்ப்பீங்க. இந்த அருமையான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த அவல் செய்கிறதுக்காக நான் அவல் எடுத்துருக்கேங்க. இந்த அவல் சலிச்சு எடுத்துருக்கேங்க. நான் சலிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது தட்டையான அவல் சலிச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் வச்சுக்கிட்டு ஸ்டவ் பற்ற வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாங்க. இதை எண்ணெய் ஒன்றும் சேர்க்க வேணாங்க, அப்படியே தான் வறுத்துக்கணும். இதை லைட்டாக வறுத்துக்கோங்க. லைட்டாக வறுத்தா தான் இது முறுமுறுன்னு ரொம்ப நல்லா வரும். இல்லைன்னா இது சவுக்கு சவுக்குன்னு நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. முறுமுறுன்னு வரணுன்னா இப்படி நீங்கள் வறுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா போதுங்க. இப்போ தெரியும், இப்போ வறுபட்டுருக்குறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு வறுபட்டுருக்கு. பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு அவல். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க. இப்போ திரும்பவும் கடாய் வச்சுக்கலாங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுலேயே கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிக்கட்டும். கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பும் கொஞ்சமாக சிவந்து வரட்டுங்க. இந்த நேரத்தில் நான் வேர்க்கடலை சேர்த்துருக்கேங்க. வேர்க்கடலை நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளவும் நல்லா இருக்குங்க. இதனுடைய கொஞ்சமாக நான் முந்திரியும் எடுத்துருக்கேங்க. முந்திரியும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. இந்த நேரத்தில் நான் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போது ஒரு 5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க. அந்த பூண்டையும் சேர்த்துக்கிட்டேன் இதில். நான் இப்போது பூண்டு ரொம்பவே தட்டாதீங்க, இப்படி ஒன்றும் பாதியமாக தட்டுங்க. சும்மா நச்சு லைட்டாக தட்டிங்கனாலே போதும். இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேங்க. பொட்டுக்கடலை நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் அதிகமாக கூட சேர்த்துக்கலாங்க, உங்கள் விருப்பம்தான். இதனுடைய நான் ஒரு அரை ஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. அந்த கலர் வர்றதுக்காக, கொஞ்சம் காரத்துக்காக தான். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம், அதுக்கு தான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நான். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சளையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கிக்கலாங்க. நல்லா வறுத்துக்கோங்க. இந்த நேரத்தில் நம்ம வறுத்து வச்ச அவலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. கலந்து பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரே முறை சேர்த்து கலக்குனிங்கன்னா எல்லாம் அவலெல்லாம் உடஞ்சிரும். மெதுவாக கலரிக்கோங்க.
கலந்திங்கன்னா நம்மளுக்கு அருமையான தாளிச்ச அவல் ரெடிங்க. ரொம்பவே ஹெல்தியானதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் கைஸ்.